அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் நம்ம நிறைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறோம். எம்பிகள் வந்தாகவே நீங்கள் ஏன் இத்தனை நாள் வரல, எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதே மாதிரி தான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள், சிதம்பரம் அவருடைய சன் இருக்கிறார்ல, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டதற்கு அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு. இந்த பதில் எனக்குமே கூட பிடித்திருந்தது. ஸோ அந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள். நேரில் பார்க்கவே முடியாது. இதுதான் பார்ட்டி, அதுக்கு தான் பிரதிநிதி இருக்காங்க, அவங்க மூலமாக தான் பார்க்க முடியும். நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியும், அப்படி தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, அதை தானே பார்க்கணும். எனக்கு எதுக்கு ஒரு ஓட் பண்ணி அனுப்புகிறாங்க? பார்லிமெண்ட்டில் பேசுறது தான் அனுப்பிங்க, பார்லிமெண்ட்டில் பேச தான் அனுப்பிங்க. பார்லிமெண்ட்டில் பேசாமல் தான் நீங்கள் கேள்வி கேட்குறேன். நான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன், நான் பார்லிமெண்ட்டில் பேசுறதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டால் முக்கால் பேர் பார்க்க மாட்டீங்க. பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது கூட கண்டுக்க மாட்டீங்க. அதனால் இன்னைக்கு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி ரைட்டா. அதனால் நான் என் மனசாட்சி வரைக்கும் நடந்துருக்கேன். இது வந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். கூப்பிடு நிகழ்ச்சி நான் வரேன், கிரிக்கெட் மேட்ச் நடத்து, ஒரு டோர்னமெண்ட் நடத்து, டேட்டை கேட்டு நான் வரேன், பைஸ் கொடுத்து இல்லை நான் வந்து பையனை பார்த்து அப்படி தான் பண்ண முடியும். நான் ஒருத்தர் வீட்டுக்கு வர முடியுமா? 16 லட்சம் பேரை நம்ம போய் பார்க்க முடியுமா? யாராலேயே பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, நம்மளுடைய கான்ஸ்டியூன்சியில் ஒரு 2 போகிறதுக்கே 200 கிலோமீட்டர் தெரியுமா? 6 தொகுதி. அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். சும்மா சோசியல் மீடியாவில் எனக்கு முன்னாடி இருந்த எம்பி பேரை யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் 100 ரூபா கொடுக்கும். எனக்கு முன்னாடி 2014 19 வரைக்கும் யார் எம்பியா இருந்தாங்க? இந்த வீடியோ பதிவில் ஒரு யதார்த்தமாக இருக்கிற சூழ்நிலை என்ன, ஒரு எம்பி வந்து 6 தொகுதியிலையும் பார்க்க முடியாது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமாக சொன்னாங்க. இருக்கிற சூழ்நிலை அதுதான். ஆனால் இப்போ நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற எம்பி கூட கிராமமாக வந்து பார்க்கணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இல்லை. நிறைய வாய்ப்புகளில் அதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். நார்மலாக எம்எல்ஏ வருவாங்க, அப்படின்னா கவுன்சிலர்கள் வருவாங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம தொடர்ந்து 2வது வீடியோ பதிவில் சொல்லி வருகிறோம். இது அதே போல் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் ஒரு சில அட்டென்ஷனை வந்து திருப்புறார். என்னென்னா, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்த்துது. அந்த 1000 ரூபாய் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் செலவு பண்ணுவேன், அங்கே இருக்கிற கடைகளில் செலவு பண்ணுவீங்க, அப்போ அந்த பொருளாதாரம் வளருது, இது வந்து சரியான திட்டம் தான் அப்படின்னு அந்த ஆங்கிளில் சொல்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவர்றாரு. இருந்தாலும் அவருக்கான எதிர்ப்பலைகள் இருந்தாலும் அந்த களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உண்மையை பேசுகிறாரு. இவர் தாங்க இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாது, அதற்கான 100% வந்து வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி அதையும் யதார்த்தமாக சொன்னவரும் இவர் தான். அதையும் நம்ம இதில் கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய தகவல்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, அப்படியே கிளிக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்ததுங்க. என்னென்னா, குஜராத்தில், குறிப்பாக குஜராத் மற்றும் இன்னொரு இதில் வதோராவில் ஒரு 8 பேர் மாட்டுக்கறி சமோசா விற்றதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பிரதிபலிக்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம், அப்புறம் வந்து கறியே சாப்பிட வைக்க மாட்டாங்க, மாட்டுக்கறிக்கெல்லாம் தடை வீசிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக பிரச்சாரத்துக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, 6 பேருமே சமோசா வந்து விற்கும்போது ஆட்டுக்கறி சமோசா தான் விற்கிறாங்க அவங்க. ஆனால் அது கொண்டு போய் டெஸ்ட் பண்ணதில் இல்லை மாட்டுக்கறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடையில் வந்து செக் பண்ணும்போது 350 கிலோ பக்கம் இருந்திருக்கிறது. காவல்துறை என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் விற்கும் போதே அது மாட்டுக்கறி சமோசான்னு சொல்லி விற்றுட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஆட்டுக்கறி சமோசான்ட்டு மாட்டுக்கறி அதில் கொண்டு போய் திணிக்கிறது தான் தவறு. அதற்காக தான் கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு சம்பவத்தை அடிப்படை புரிதல் வேணும். என்ன எல்லாத்துக்கும் அங்கே என்ன ஒன்றா கண்டென்ட் வேணும். இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டுக்காக கரெக்டாக அந்த மேலில் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் தான் எடுத்துப்பாங்க எப்பயுமே. இப்போ செய்தியாளர்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மொத்த விஷயத்தை விட்டுட்டு பாதி கட் பண்ணிவிட்டு பாதி போய்ட்டு, சார் உங்களை அப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பதில் கொடுப்பார். அந்த பதிலை இவங்க வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, ஐயா உங்களை இப்படி சொன்னார் ஐயா அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணார், இன்னொரு பதில் கொடு. இப்படி தான் இப்போது நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முழுமையான கண்டென்ட் யாருக்கும் தெரியாதுல்ல. அதன் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் நான். ஸோ அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்டுக்கறி ரேட் அதிகமாக இருக்குது, மாட்டுக்கறி கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் இப்படி வச்சு விற்றுட்டோம் அப்படின்னு அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களை கைது பண்ணி நிறைய சீட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரிஜினல் அரசியல் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இவங்க தான் கங்கனா ரனாவத். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இமாச்சல் பிரதேசில் இவங்க கேண்டிடேட்டாக பிஜேபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல.
ஒரு காங்கிரஸினுடைய முக்கியமான எம்பி ஒருத்தர் வந்து இவ்வளோ சொல்கிற அவங்களே வந்து அவங்களே மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான்ன்ற மாதிரி வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். உடனே அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடாத பெருமை மிக இந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமீபம் ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டிறைச்சி பற்றின வசனங்களும் வார்த்தைகளும் நிறைய வந்திருக்கிறது. ஏன்னாங்க தமிழ்நாட்டில் கூட அதோட பிரதிபலிப்பு இருந்தது. நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்து பிஜேபி வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆடு கோழி மாடு இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு வேண்டிட்டு அறுக்கலாம் முடியாது, டோட்டலாக தடை வச்சுருவாங்க, எல்லாத்தையும் உங்களை வந்து பருப்பு சாதமும் சாம்பாரும் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுதான் தெரியல. அப்படின்னா பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் எல்லாமே அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல போட வேண்டியதான். அதுக்காக நீங்கள் பழசெல்லாம் போய்ட்டு அங்கே கைது பண்ணுறாங்க அங்கே கைது பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் பழசை பேச விரும்பவில்லை. இப்போ என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் பேசுகிறேன் நான். உடனே நீங்கள் சேல்ஸ் பண்ணவங்களை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பழைய தகவல்கள். வேணும்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதனால் அடுத்து கண்டரில் சொல்கிறேன் நான். சரி, மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. நேற்று அண்ணாமலை அவர்களோட டெம்டேஷன் வந்து ஏறி போச்சு ரொம்ப. என்ன எங்கே போனாலும் கூட பத்திரிகையாளர்லாம் வந்து கூட வந்தவொடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை வந்து ஃப்ரீயாக கேம்பிங் கூட பண்ண விடாமல் நீங்கள் பாட்டு ஒரு காரை கொண்டு வந்துடுறீங்க. ஒரு காரு கூட வந்தால் 11,000 ரூபாய் எலெக்ஷன் கேம்பெயினில் எங்கள் செலவில் தலைக்கு கணக்கு காட்டுறாங்க, அப்படி இதுவும் எங்களுதுன்னு நினச்சி சேர்த்திக்கிறாங்க, நீங்கள் யார் கேட்டு வரீங்க அப்படி அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி அதுக்கு மாதிரி திட்டினாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, நான் எங்கே போனாலும் சரி போதை கண்ணாடியை வச்சு பத்திரிகையாளர்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் பணம் கொடுக்குறேன்னா இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். முதல்ல அவர் வேட்பாளராக அறிவித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் பைசா கூட கொடுக்க மாட்டேன், போதை கண்ணாடி வச்சு என்னை தேடி பாருங்கன்னு சொன்னாங்க. மேபி அவர் சொன்னதின் அடிப்படையில் எல்லோரும் எங்கே போனாலும் கூட வராங்களா அப்படின்ற ஆங்கிளையும் நம்ம பார்த்துடலாம். பட் நேற்று ஒரு மாதிரி டெம்டேஷன் ஏறி இருந்தார். அந்த சமயத்தில் நேற்றைய வீடியோ பதிவில் கடைசி கண்டென்ட்டாக சொல்லியிருந்தேன், கோவையில் சர்வதேச தரத்துக்கு இணையான கிரிக்கெட் மைதானம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, சரி ஓகே நீங்கள் வந்து முதல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து கரெக்டாக கட்டுங்க, ரோடும் குழியும் இல்லாமல் ரோடை போடுங்க, கிரிக்கெட் மைதானம் இப்போ அவசியம் இல்லை, அப்படி வேணும்னு நீங்கள் கட்டணும் அப்படின்னா பிசிசிஐ கிட்ட சொன்னால் நாங்களே கூட ஃபண்டிங் வாங்கி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல நீங்கள் பஸ் ஸ்டாண்டை கட்டுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் திமுக அதிமுகனுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் நார்மலாக இந்த டைம் வந்து அதிமுக எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எடுத்திருக்காருன்னா, நேற்று இருந்து நேற்று இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னா இதுக்கு முன்னாடி பேசின அந்த திமுக அவங்களுடைய வசனத்தை வந்து எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ சென்னையில் அவருடைய தேர்தல் கேம்பிங் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் சொன்னாங்க, 50 இல்லை 80% வேலை முடிஞ்சு போச்சு, அதாவது வடிகால் வாரியம் வந்து டோட்டலாக தண்ணியே இதுக்கப்புறம் ட்ரைனேஜ் வராது, மழையே வந்து எவ்வளோ பொழிந்தாலும் மழை வராது, அது மழையே ஒரு சில சமயத்தில் பயப்படுதான் சென்னைக்கு வரதுக்கு, ஏன்னா எங்கே வந்தாலும் வடிஞ்சிருவோன்ற மாதிரிலாம் அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை வச்சு பேசியிருந்தாங்க. மா சுப்பிரமணியத்திலேருந்து எல்லாமே அவர்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ பதிவெல்லாம் போட்டு பார்த்தியா அன்று பேசியவர்கள் இன்று வெள்ளத்தால் எல்லாமே இழந்துட்டீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் செய்யாததை இப்போ தேர்தல் முடிந்ததும் செய்ய போகிறார்களா அப்படின்ற ஒரு வசனத்தையும் சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் வந்து சம வேலை சம ஊதியத்துக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே இப்போ நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்தியா கூட்டணி அமைந்துவிடும், இந்தியா கூட்டணி அமைந்த உடனே நிதி ஓரளவுக்கு எங்களுக்கு கிடைச்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறன்ற வார்த்தை சொன்னதுக்காக இவர் வந்து எதிர்க்கட்சி தரப்பாக வந்து தனது கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் திமுக எம்பிக்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் என்ன செஞ்சாங்கன்றது ஏதாவது வெள்ளை அறிக்கை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 1000 ரூபாய்க்கான ஒரு முடிவு என்னென்னா, எங்கே போனாலும் கொடுக்காதவங்களாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, எங்கே போச்சு எனக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சாரத்திலே போய்ட்டு அதிகமாக கேட்க ஆரம்பித்ததுனால தங்கம் தென்னரசு அவர் தான் நிதியமைச்சர் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் ரெக்டிஃபை பார்க்குறோம், பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பலாமா பாஸ், நம்பலாமா? சரி பார்க்கலாம் தேர்தல் ரிசல்ட் எப்படி வருது, இல்லை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ பதிவு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு தாங்க. டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் பூத் லெவலில் இறங்கி செய்கிறதுக்கு வேலை இருக்குது. பூத் லெவலில் கூட ஆள் இல்லாமல் இங்கே தடுமாறிட்டு இருக்கிற ஒரு கட்சியோடு வந்து எங்களோட கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்னு ஏடிஎம்கேவோட ரொம்ப முக்கியமான செய்தி தொடர்பாளர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பேசியிருந்தார். அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துடுங்க. கட்சிக்கு அதாவது எப்படின்னா கிராஸ் ரூட் லெவல் ஒரு வேலை இருக்குது. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் செய்வோம், அந்த வேலை செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஆளே கிடையாது. முதல்ல
2 நாளுக்கு முன்னாடி என்ன அது எங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் சொல்றது இல்ல. பதிவில் என்ன தோணுது உங்களுக்கு? என்ன பண்ணுவாங்க இந்த 2 நாளைக்கு முன்னாடி பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க, இன்னொன்று கொடுப்பாங்க. அப்போ வெளிப்படையாகவே பணம் கொடுக்கறத வந்து அவர் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனம் வந்து வைத்திருந்தாங்க. அந்த மாதிரி இறங்கி கொடுக்கறது கூட உங்ககிட்ட ஆள் இல்லை, நீங்கள் வந்து எங்ககிட்ட மோதுறீங்களா அப்படின்னு பிஜேபியை பார்த்து கேட்குறாரு. சரி, அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான டைலாக்குங்க. ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து இப்போ சாப்பாடு ரெடிமேடு வந்துருச்சு, துணிக்கு ரெடிமேடு வந்துருச்சு. இப்போலாம் அரசியல்வாதிகளுக்கே ஒரு ரெடிமேடு எப்படி தெரியுமா? அவர் தான், அண்ணாமலை அவர்கள் தான். அவர் வந்து யாருன்றீங்க? ஒரு ரெடிமேடு அரசியல்வாதி அவர்லாம். கட்சி தலைவருக்கே பஞ்சம் வந்ததுனால ஆத்திர அவசரத்துக்கேப்பா கொஞ்சம் வாப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் மைக் பிடிச்சி பேசுங்க, ரைட் நல்லா பேசுகிறேன், கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரெடிமேடு தலைவர்களும் போயிட்டு நீங்கள் ஏடிஎம்கேவோட கம்பேர் பண்ணால் நாங்களாம் காலங்காலமாக பழத்தை தின்னு கொட்டையை போட்டு அப்படியே ஊறி போயிருக்குறேங்க. அரசியலில் ஊறி போயிருக்குற எங்ககிட்ட வந்து நீங்கள் அங்கே வந்து இப்போ வந்து ரெடிமேட் அரசியல்வாதிகிட்ட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லியிருக்காருப்பா. அந்த வசனம் பெரிய அளவுக்கு இருந்தது. அவருக்கான பிரத்யேக வீடியோ பதிவும் ஒன்று வச்சிருக்கிறேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் கரண்ட் மேட்ச் பண்ண முடியும் நம்மளால். இங்கே கருவ மனிதர் அண்ணாமலையுடைய நடைபயணம் வெற்றி பயணமாக அவர் இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். அங்கே தென் சார்சுக்கோட்டையிலே நடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் முடிகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீட்டுக்கு போய்விட்டது என்பதை வர வேண்டும் செய்தி என்று சொல்லி அடுத்து கமலஹாசன் அவர்கள் சொன்ன டைலாக் தான் அங்கே வந்த மக்களுக்கு ஒரு சிலர் வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ அம்மா முடியல அப்படின்ற அளவுக்கு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்ன ஒரு டைலாக் பேசுகிறார் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க நான் ஏன் தேர்தல் நிற்கலன்னு. ஏதோ நின்றுட்டுருக்குறேன் பார்த்தீங்களா இல்லையா, வேட்பாளர் பக்கத்தில் நிற்கிறேன் பார்த்தியா, இதுவே தேர்தலுக்கு நின்ற மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். ஐயா இப்படி ஒரு அறிவாளித்தனமான ஒரு பதிலா அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு பதிலும் இருக்கிறது. எல்லோரும் என்ன நினச்சிட்டீங்க, நான் சீட்டுக்காக இங்கே வரவில்லை, நாட்டுக்காக வந்திருக்கிறேன். இப்படி டைலாக் நல்லா இருக்குல்ல, நாட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன்பா, அதனால் நீங்கள் எதுவும் நான் தேர்தலில் போட்டி இல்லை அது மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைலாக் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்கப்பா. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் கூட அதிமுகவுக்கு இணையறதுக்கு கமலுக்கு அழைப்பு விடுத்திருந்தாராம், அப்பயும் போகலையாம். கலைஞர் வந்து கடிதம் எழுதியிருந்தாராம், திமுகவில் வந்து இணைந்து விடுங்கள் கமல் அவர்களே அப்படின்னாலும், அப்பயும் இணையலையாம். ஜெயலலிதா வந்து 100 கோடி கொடுக்குறேன், எனக்கு வந்து பிரச்சாரம் செய்யி, உன்னுடைய மருதுநாயகம் படத்தை கூட நான் வெளிவர உதவுறேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்களாம், அப்போ கூட இணையலையா. ஆனால் இப்போ வந்து தலைவர் இறங்கியிருக்கிறாருன்னா என்ன காரணம்? இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய காரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. சரி, நாட்டை வந்து நிச்சயமாக காப்பாற்ற முடியாதான்னு இங்கே நீங்கள் என்ன தான் தமிழ்நாடோட ரிசல்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க, மத்தியில் யாராச்சும் அமையுவாங்க அப்படின்னு ஒரு 100 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பிரதானமாக என்ன பதில் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அது நான் தெரிஞ்சுக்கிட்டனாவே உங்களால் நாட்டை காப்பாற்ற முடியாதா எனக்கு தெரியல. பிரதானமாக எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் வந்த 10லேருந்து 15 கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து மத்தியில் பிஜேபி தான் வரும். தமிழ்நாடு ரிசல்ட் விட்டுருங்க, மத்தியில் பிஜேபி தான் வரணும். இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் மாற்றி சொல்லவே இல்லை. பட் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் தெரியல. அப்படி முடியலன்னா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற இன்னொரு தரப்புலையும் வந்து இருக்கிறது, பார்க்கலாம். எங்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் யாரையாவது எம்பி அந்த மாதிரி தெரிஞ்ச ஆள், திமுகனுடைய தெரிஞ்ச ஆள்கிட்ட கூட நீங்கள் கேளுங்க, என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இல்லை நம்ம இந்தியா கூட்டணி அமைஞ்சு காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்னு எத்தனை பேர் அந்த பதில் வருதுன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. வரும் 100%ல் 30% கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லை. இது 70% இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மெஜாரிட்டி அப்படி தானே சொல்லுது. அதாவது 1-2 இந்த பக்கம் மாற்றி வந்தால் கூட நம்ம சரி இல்லை ஓரளவுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஒரே ஒரு முடிவு பக்காவாக எடுத்துட்டார், யார் தெரியுமா? வைகோ அவர்கள் தான். அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் இணைஞ்சிட்டேன், திமுகனுடைய குடும்பமாக அங்கமாகிவிட்டேன். இத்தனை நாள் கொஞ்சம் தள்ளி நின்றேன், இதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் மாமா மச்சான் சொந்தக்காராக போயிட்டாங்க. அதனால் மதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக குடும்பத்திற்காக இணைந்து விட்டது. இது இந்தியாவிற்கு வழிகாட்டும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். ஏன்னா இப்போ சமீபத்தில் அவரோட விளம்பரங்கள் எல்லாமே இந்தியாவை காக்க அழைக்கிறேன் தானே கூப்பிட்றாரு. அதனால் இந்தியாவை காப்பதற்கான ஒரு பெரும் தலைவர் உருவாகிவிட்டார். அவருடன் இணைவதில், அவர் குடும்பத்துடன் இணைவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். நயினா நாகேந்திரன் அவர்கள் மீது நேற்று பெரிய விமர்சன ரீதியாக வைக்கப்படுகிறது. 4 கோடி பணம், குறிப்பாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் எடுத்து செல்லும்போது அப்படி கையங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க இல்லையா, பிடிச்சி கேட்கப்பட்டதற்கு அந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொல்லலைனாலும் ஊடகங்கள் சும்மா விடுவாங்களா பாஸ்ன்ற மாதிரி நிறைய லிங்க் ஆக்சுவலாக இருக்கிறது அவருக்கு அதுக்கும். ஸோ அதை தாண்டி
ஓவராலாக அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய 14 வேட்பாளர்களும் இது வரைக்கும் செலவினங்களை சப்மிட் பண்ணாமல் இருக்காங்களாம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் செலவினங்களை சப்மிட் பண்ணலன்னா நீங்கள் நிற்கிறதுக்கான இதையே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை விட்டுருக்குறாங்க. சரி, நம்ம நேற்று ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். நேற்றைய வீடியோ பதிவில் காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அதற்கு என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கி வந்து போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இல்லை இசிஐ கிட்டே வந்து முறையிடுறாங்க, இல்லை எலெக்ஷன் கமிஷன்கிட்டையும். ஏன் எங்களை வந்து முஸ்லீம் லீக்கோட கம்பேர் பண்ணுறாங்க காங்கிரஸ்? அவங்க இந்தியாவை பிரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை எங்களோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மோசமான செயல், எங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் தேசிய செய்திகள் 2 பார்த்துட்டு போயிடலாம். குறிப்பாக பாகிஸ்தானில் இந்த புல்வாமா கைபர் பக்துல்லா பலுச்சிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் 12 டெரரிஸ்ட் மேலே வந்து சுட்டு கொண்டிருக்காங்களாம் அன்னோன் பர்சன். சமீப காலமாக யார் சொன்னாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல. அது இது தேடப்படும் குற்றவாளியான ஹஃபீஸ் சையதோட ரொம்ப க்ளோஸ் பர்சன்ஸ் தான் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சமீப காலமாக அந்த அன்னோன் பர்சன் யார் சுட்டு கொள்றாங்கன்னு தெரியல, தேடப்படும் தீவிரவாதிகளை பாகிஸ்தானில் சுட்டு கொண்டுட்டு தாங்கிறாங்க. அதுவுமே விமர்சன ரீதியாக பாகிஸ்தானில் ஒரு குற்றச்சாட்டுமே வைத்திருந்தாங்க. 2வது விஷயம் என்னென்னா, ஹவுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க 17 பேர். ஏன்னா ஹவுதி அப்படின்னா அமெரிக்கா பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த தீவு, ஆப்பிரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு. அங்கே என்னாச்சு அப்படின்னா, ட்ரக் கார்ட்டல் ஒருத்தரை வந்து பெரிய அளவுக்கு ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த ஒட்டுமொத்த நாட்டையே தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மக்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய 17க்கு மேலே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா தரப்பில் இருந்து. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.